உங்களுக்கு என்ன வேணுங்க? பணம் தானேங்க, தொழில் தானேங்க இல்லாமல் போயிடுச்சு. அந்த தொழிலெலாம் கொடுத்துட்டு தாங்க போகிறாரு உங்கள் வாழ்க்கையில். ஒன் பை ஒன் உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாகிறாருங்க. அவருடைய பார்வை மீனத்தில் அமர்ந்திருந்து 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குறார், சுக்கிரனோட வீட்டை பார்க்குறாரு. எப்பொழுதெல்லாம் சுக்கிரனோட வீட்டை பார்க்குறாரு அப்பொழுதுதான் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனை, ரத்தம் சார்ந்த பிரச்சனை, மஞ்சள் காமாலை நோய், இதெல்லாம் நம்மளை விட்டு விலகுவதை நீங்கள் முதல்ல பார்ப்பீங்க. இதெல்லாம் எப்படி போச்சு நம்மளுக்கு? இதெல்லாம் எப்படி நடந்தது? இதெல்லாம் மிராக்கிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நினைத்து பார்ப்பீங்க. ஏன்னா அந்த மார்ச் மாதம் வரட்டும், நம்மளுக்கு 29ஆம் தேதியிலேருந்து அப்புறம் நம்மளுக்கு நல்ல குட் டைம், த ஸ்டார்ட் நவுன்ற மாதிரி தான் சொல்லணும். தசாபுத்தி பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வரைக்கும் வேலை இல்லை, கவர்மெண்ட் ஜாப்புக்காக காத்துட்ருக்குறேன்னா காத்துட்ருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் கவர்மெண்ட் ஜாப்பு கண்டிப்பாக உண்டு. அது பேங்க் உத்தியோகமாகட்டும், இந்த கல்வி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், ஆடிட்டிங், இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூடுதல் வருமானத்தை பெற்று தரப்போது உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, மகா சனி பெயர்ச்சி. இது வரைக்கும் கும்பத்தில் இருந்தார். 2025 இடம் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு இடம் மாற்றம் செய்யக்கூடிய முதல் தலைப்பு என்று சொன்னால் அது சனி பெயர்ச்சி மிகையே ஆகாது. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் கொடுக்க போகிறார் மட்டும் பாருங்கள். ஐயா, முதல்ல தர்றதே உங்களுக்கு பணம் தாங்க. முதல் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிறதே முதல்ல எது கிடைக்குதா இல்லைன்னா இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முதல்ல நீக்கப்படும். அவர் 5ஆம் இடம் என்று சொன்னாலும் அதுவும் ஜென்மம் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. 5, 1, 5, 9 என்று சொன்னாலே அது ஜென்மத்தை தான் குறிக்கும். திரிகோண ஸ்தானத்தில் தான் அமர போகிறார். இந்த 1, 5, 9 சனி பகவான் அமர்ந்தாலே பெரிய மாற்றத்தை கொடுப்பார் என்று தான் கொடுத்துருக்காங்க. திருப்பியும் நம்மளுக்கு புத்துயிர் தருகின்ற பாக்கியம்தான். ஒரு ஆயுளை முடிச்சிட்டோம், ஒரு பெரிய கண்டத்திலிருந்து நாம் தாண்டிட்டோம்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கார அனைவரும் கண்டத்திலிருந்து தாண்டி வரக்கூடிய கணக்கு தான் சுவாமி. 5ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலத்தில் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் தரப்போறாரு, மாற்றங்களை தரப்போறாரு, எல்லாத்தையும் தரப்போறாரு. ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்க போறாரு விருச்சிக ராசி. ஏறு முகமே கண்டு இனிமேல் இறங்கு முகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது. நோய் முதல்ல நீங்க போது சாமி. ரொம்ப கடுமையான தாக்கத்தில் அனுபவிச்சிட்டீங்க. விருச்சிக ராசிக்காரங்க அனைவரும் போய் கேட்டு பாருங்க, லிஸ்ட்ல எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமை என்று தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் முதல் அடி என்று சொன்னால் இந்த சனி பகவானுடைய தன்மையால், நம்மளுக்கு பாதகாதிபதி 3க்கும் 4க்கும் உடையவராக இருந்தாலும் செவ்வாய்க்கு ஏற்புடையவர் கிடையாது. ஆனால் உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கி நிற்கின்ற இடமாக அந்த காலம் இருக்க போகிறது. உங்களுக்கு என்ன வேணுங்க? பணம் தானேங்க, தொழில் தானேங்க இல்லாமல் போயிடுச்சு. அந்த தொழிலெலாம் கொடுத்துட்டு தாங்க போகிறாரு உங்கள் வாழ்க்கையில். ஒன் பை ஒன் உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாகிறாருங்க. அவருடைய பார்வை மீனத்தில் அமர்ந்திருந்து 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குறார், சுக்கிரனோட வீட்டை பார்க்குறாரு. எப்பொழுதெல்லாம் சுக்கிரனோட வீட்டை பார்க்குறாரு அப்பொழுதுதான் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை நேரடியாக கன்னிராசியை பார்க்குறாரு ஐயா. லாபம் ரெட்டிப்பு மடங்காக இருக்கும். இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே. உங்களுக்கு தடையில்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் கடுமையாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அதுவும் இல்லாமல் அவருடைய பாக்கிய பார்வை என்று சொல்லக்கூடிய 10ஆம் பார்வையாக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசை பார்க்குறாரு. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, அனைத்து விதமான பிரச்சனை, நாம் எப்போ செஞ்சிருந்த தப்புக்கெல்லாம் நாம் அனுபவிச்சும் இல்லை. நம்ம மூதாதையர் செய்த தவறுகள்லாம் இப்போதான் நம்மளுக்கு தெரிஞ்சு. இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு விலகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஐயா, நம்மளை விட்டுட்டு ஏதோ ஒரு பிணி நம்மளை விட்டுட்டு போன மாதிரியே ஒரு சூழ்நிலை காணப்படும் சார். முதல்ல இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனை, ரத்தம் சார்ந்த பிரச்சனை, மஞ்சள் காமாலை நோய், இதெல்லாம் நம்மளை விட்டு விலகுவதை நீங்கள் முதல்ல பார்ப்பீங்க. இதெல்லாம் எப்படி போச்சு நம்மளுக்கு? இதெல்லாம் எப்படி நடந்தது? இதெல்லாம் மிராக்கிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நினைத்து பார்ப்பீங்க. ஏன்னா அந்த மார்ச் மாதம் வரட்டும், நம்மளுக்கு 29ஆம் தேதியிலேருந்து அப்புறம் நம்மளுக்கு நல்ல குட் டைம், த ஸ்டார்ட் நவுன்ற மாதிரி தான் சொல்லணும். என்னென்னா தாக்கம் மட்டும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். குழந்தைகள் மேலே தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சார். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். குழந்தைங்களை வச்சுட்டு இருக்குமே, அவங்களுக்கு எதுவும் செய்யலையே, நாம் செய்யாமல் விட்டுடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பாக நம்ம மனசில் இருக்கும். மனதில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போதுங்க. முதல்ல அதை தெரிஞ்சுங்க.
முதல் மனம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக டிப்ரெஷன் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. டிப்ரெஷன் இருந்து தான் தீரும். மற்றபடி எல்லா செயல் திட்டங்களும் உனக்கு முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கும் ஐயா. அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்கு எழுதிட்டு இருக்கிறவங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு 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 பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா மக்கள் சேவை செய்யக்கூடிய பாக்கியம் நாம் பெறப்போகிறோம். முதல்ல அதுதான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாமல் இருந்த எக்ஸாம்லாம் எழுதி ஃபெயில் தாங்க ஆனாங்க. நம்ம தடை 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 எல்லாமே தடையாகவே இருந்தது. அதெல்லாம் தடையெல்லாம் உடைய போகுதுங்க. எல்லா விஷயம் நல்ல விஷயமாக அமைய போகிறதுக்கு இதுவே முன் உதாரணம் என்று கூட சொல்லுவேன் நான். ஒரே வார்த்தை, மைண்ட் முதல்ல டிஸ்டர்ப்ஸ்லேருந்து முதல்ல வெளியே வருவீங்க. நம்மள பிரச்சனையிலேருந்து நாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய காலம் என்றால் நம்மளுக்கு மார்ச் மாதம்தான். 2025 தான் புதுமை தரக்கூடிய ஆண்டாக உங்கள் வாழ்க்கை தரத்தை முதல்ல மாற்றி அமைக்க போகிறது யாரானா முதல்ல சனி பகவான் தான் உங்களுக்கு வாழ்க்கை தரத்தை பிள்ளையார் சொல்லியே போட போகிறார். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. அந்த விநாயக பெருமானை பிடிச்சிங்கய்யா, வேற எதுவுமே தேவையில்லை. முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானே உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து ஈடுபட்டு வெளியே வந்து கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு என்ன தேவை? இது வரைக்கும் மறுமணம் இல்லை என்றால் மறுமணம் தேடிக்கறக்கூடிய பாக்கியம் பெறப்போறீங்க. வாழ்க்கையை நான் இப்படியே தான் வாழ்ந்துட்டு போயிடணும் ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா. விருச்சிக ராசிக்காரங்க லைஃப் அச்சீவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய காலமெல்லாம் இதுக்கப்புறம் தான் வருது. அச்சீவ்மெண்ட் இது வரைக்கும் அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க. அந்த எலும்பு பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை, இடுப்பு கீழே ஒரே பிரச்சனைங்க. கையில் கட்டு, காலில் கட்டு, எண்ணத்தில் கட்டு போடலை. நம்ம எண்ணத்துக்கு ட்ரீட்மெண்ட்டு பார்க்கல. இந்த நோயெல்லாம் எப்படி வந்து இதெல்லாம் விலகுமா? கண்டிப்பாக விலகக்கூடிய காலம் வந்துடுச்சுங்க. இந்த நீர் சார்ந்த இடத்துல மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீர் சார்ந்த உணவுகளில் பெரிய பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொண்டு வரும். அவையே உங்களுக்கு நன்மையும் தரும். அந்த வியாபாரம்லாம் செய்யும் போது, இந்த டீ கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வியாபாரம். அதாவது மளிகை சாமான் கடன்லாம் வச்சுட்டு சூப்பர் மார்க்கெட்லாம் திறந்து வைக்கணும், பெரிய லெவலில் வந்துடுவாங்க. கூட்டு முயற்சி என்று சொல்லக்கூடிய வியாபாரம்லாம் இவங்களுக்கு பெரிய விதமான பலவிதமான பலாபலனை கொடுத்துட்டு போயினே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. இது வரைக்கும் தவறான விஷயங்கள் நம்ம கிட்டது இருந்தது மொத்தமே இனிமேல் களை எடுத்து நல்ல விதமான பாதைக்கு நம்மளையே வழிநடத்தி செல்ல போறாரு சனி பகவான். ஒவ்வொரு இடத்துக்கான மதிப்பு இருக்குதுங்க. அந்தந்த இடத்துக்கு அவர் அமரக்கூடிய இடம். இது வரைக்கும் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர போறார். இப்போ குரு என்று சொல்லக்கூடிய முக்கியமாக ஸ்தானாதிபதி வீடு கொடுத்தனுடைய நிலைமையை பார்த்து தான் நாம் பதில சொல்லணும். அந்த கிரகத்தினுடைய அமைப்பு நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்கும். அந்த வீடோட நிலைப்பு நல்லா இருக்குதுன்னா நல்லா தான் இருக்க போறாரு. உங்கள் கிரகம் நல்லா இருக்குது என்று சொன்னால் சுய ஜாதகத்தில் இந்த ஜாதகம் வேலை செய்யும். நாம் சொல்லக்கூடிய பலாபலங்கள் முழுமை பெறும். தசாபுத்தி பற்றிலாம் நீ எனக்கு கவலைப்பட தேவையில்லை. இது வரைக்கும் வேலை இல்லை, கவர்மெண்ட் ஜாப்புக்காக காத்துட்ருக்கிறேன்னா காத்துட்ருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் கவர்மெண்ட் ஜாப்பு கண்டிப்பாக கொடுக்கும். அதையா பேங்க் உத்தியோகமாகட்டும், இந்த கல்வி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், ஆடிட்டிங், இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூடுதல் வருமானத்தை பெற்று தரப்போகுது. அரசாங்க தேர்வு எழுதிட்டு இருக்கிறையா, நான் முக்கியமாக வக்கீலுக்கு படிச்சுட்ருக்கேன், நான் வக்கீல் தொழில் செய்யணும், எனக்கு அரசாங்க அங்கீகாரமே பெறலைன்னா அங்கீகாரம் எல்லாமே கிடைச்சிடும் ஐயா. இந்த வாதாடத்தோடைய திறமையில் இருக்கவங்க பாருங்க, வக்கீல் சார்ந்த தொழில், அதாவது வாதாடக்கூடிய பிரச்சனை, இந்த ஜோதிடம் பார்க்குறவங்க, இந்த மாந்திரிகம் செய்யக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு தேடி வந்து நிற்க போகுது. அவங்களுக்கு இது வரைக்கும் வேலை வாய்ப்பே இல்லாமல் இழந்து கொண்டு வாடிட்டு இருக்காங்க. ஐயோ எதுவுமே பண்ணுறது தெரியல சுவாமி, எது செஞ்சாலும் முடங்கி போட்ட மாதிரி நான் ஏதோ ஒரு ஆப்ஷனில் நான் முடங்கி போயிருக்கேன், வெளியே வர முடியல சுவாமி, என்னால் வெளியே வர முடியல, தலை வச்சு படுக்க முடியல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. நீங்கள் தொட்டால் அந்த ரூபா வேலை செய்யும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தை பெறக்கூடிய வணிகராக நீங்கள் மாற போகிறீங்க. செயல் திட்டங்கள் எல்லாமே இனிமேல் ஸ்பீச் எல்லாம் உங்களது வெல் மாதிரி இருக்கும். உங்களுடைய நெருப்பு மாதிரி ஒரு சொல்லு எல்லாமே பலிக்கின்ற காலமாக அமையப்போகுது. இது தாங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லு உங்ககிட்ட வரப்போகுது. இது வரைக்கும் சொல்லு வரணும், அந்த சொல்லுலாம் இப்பொழுது அதிகரித்து கொண்டே இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மனதில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலை, முதல்ல தலைபாகம் தான் முக்கியம். இந்த நாக்கில் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்துங்க. எந்த பேசினாலும் தயவு செய்து ஒரு முறைக்கு 10 முறை யோசனை பண்ணி பேசுங்க.
வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் கவனிக்கணும் அவசியமே இல்லை. வேலையிலோ பிரச்சனை எதுவுமே கிடையாது. பேசும்பொழுது அடுத்தவரை நாம் துன்புறுத்தி நாம் சண்டை போடுறதோ கொள்றதோ இருந்தால் அதில் சற்று கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டிய காலம் இந்த காலம் என்று தான் சொல்லுவேன். மற்றபடி தனவரவு அதிகரிக்கும், வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். சொந்தமாக தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஏற்புடைய காலம். மளிகை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்புடைய காலம். இந்த துணிக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில்க்ஸ், ரெடிமேட் ஆடை ஆபரணங்கள், பொன் ஆபரணங்களை விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் வருமானத்தை தேடித்தரும். பயப்படணும் அவசியமே இல்லை. முதலீடு என்று சொன்னால் இதுக்கப்புறம் முதலீடுலாம் நாம் போட தேவையில்லை. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக நெருங்கி வரப்போகுதுங்க. இது வரைக்கும் ஊதியம் போட்டு 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 முதலே எடுக்க முடியாமல் நாம் கஷ்டப்பட்டு தவிச்சிட்டோம். எதில் எடுக்கணும் எதில் போடுறதுனே தெரியல. எதுலையோ போடுறதாக்குது. திருப்பியும் பார்த்தோன்னா எதுவுமே இல்லாமல் போயிடுது. வரவுக்கேற்ற செலவுகள் இதுமேல் இருந்து கொண்டே இருக்கும். பயப்படணும் அவசியம் இல்லை. அதாவது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை தரத்துலையும் ப்ளஸ்ஸாகவும் கொஞ்ச நாள் இருக்க தான் போதும். ஒரு 4 மாதங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வேற லெவல்னே சொல்லுவேன் ஒரே வார்த்தை. ஐயா, நீங்கள் இது வரைக்கும் யாருமே அங்கீகாரம் பெறவில்லை என்றால் விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பை தந்துவிட்டு தான் செல்வார் இறைவன். நவ கிரகங்கள் வேறல்ல, இறைவன் வேறல்ல என்று எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன். இங்கே சனி பகவான் கொடுக்கின்ற பலாபலங்கள் இது வரைக்கும் எல்லாருக்கும் மற்ற கிரகங்கள் கொடுக்கறது ஓரளவு சுமாராக இருக்கும். இவர் கொடுத்துட்டு போகிறது அடையாளத்தோடு சென்றுடுவார். அடையாளம் தெரிகிற அளவுக்கு நம்மளுக்கு உருவத்தையும் உள்ளத்தையும் மாற்றி அமைச்சு விடுவார். இதுவரைக்கும் இருந்து வந்த தகராறான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலம்தான் இந்த காலம். எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ போகிறோம், ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை தரத்தை நாம் ஓட்டிகிட்டு இருக்கோன்னா இனிமேல் அதுமாரி தவறுகளான விஷயங்கள் இனிமேல் முன்னெடுக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் கிடைக்கின்ற நாட்களாகவும் நேரங்களாகவும் இந்த 2025 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய மகா சனிப்பெயர்ச்சியாக அமையப்போகுது. வேலை இருந்த வந்த அமைப்பு சரியாயிடும். இது வரைக்கும் இடம் இல்லை, எனக்கு வீடு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். கண்டிப்பாக இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார்மா. அவர் வர்றதே முதல்ல இடமாற்றத்தை கொடுத்து உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு பிள்ளையார் சுடி போ. அதனால தான் சொன்னேன் இந்த பாட்டு. பிள்ளையார் சுடி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்க விநாயக பெருமானை தினந்தோறும் வழிபாடு ஏற்றுக்கொள்ளுங்கள். எதுவுமே தேவையில்லை, உங்களை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டார் அவர். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி, பயப்படணும் அவசியமே கிடையாது. தைரியமாக இருக்குங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த பணப்புழக்கங்கள் இல்லாமல் போயிடுச்சுன்னா இனிமேல் பண வழக்கம் நல்லா இருக்கும் ஐயா. பணப்புழக்கம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கினே இருந்ததில் அனைத்தும் இனிமேல் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பணப்புழக்கங்களை அதிக லெவலில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சுவாமி. நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை. இனிமேல் மாற்றம் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி தான். பிள்ளைகள் வழியில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. அவங்க முன்னேற்றத்தை நாம் கண்காணிக்க வேண்டும். இந்த நேரத்தில் அவங்களுக்கான வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் கணக்கெடுக்கணும். இது வரைக்கும் திருமணம் ஆகலை, குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணல, கண்டிப்பாக திருமணம் பாக்கியம் கிட்டிவிடும். நீங்களே எடுத்து செயல்படுத்தக்கூடிய காலமாக விருச்சிக ராசிக்கு அமையப் போகின்றது. ஐயா, கல்வி தரம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்க பதவி கிடைக்கலங்கன்னா அரசாங்க பதவி கிடைக்கும். என்னென்ன வேணுங்க உங்களுக்கு? விருச்சிக ராசிகாருக்கு இனிமேல் கூடுதல் வருமானத்தை பெறக்கூடிய லாபம் தான். தொடுகின்ற வேலையில் அனைத்தும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரே முறை திருச்செந்தூர் சென்று வர விருச்சிக ராசிகாரங்க அனைவரும் திருச்செந்தூர் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடையான காரியங்கள் அனைத்தும் விலகும். இது ரொம்ப நல்ல முன்னேற்றம் தரும் சுவாமி. ஏன்னா இந்த பாகம் உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய பாகமாக அமையப் போகிறது. இது வரைக்கும் மனம் மாறாதவங்க, உடல் மாறாதவங்க, மனசில் ரொம்ப கவலையாக இருந்தவங்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. ஒரு 2025 மகா சனிப்பெயர்ச்சி உங்களுடைய காலமாக அமையப் போகிறது. வாருங்கள், வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.